ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 16. சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரோஹிணிய வந்து ஸ்ருதி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறாங்கல்ல. இப்போ முத்து கிச்சன்ல வந்து மீனா கேட்ட சமையல்லாம் ரெடி ஆயிட்டான்னு கேட்டோடனே, ஆமா இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிட்டு இருக்கும்போது, முத்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒரே டவுட்டா இருக்குது மீனா. அது எப்படி பார்லர் அம்மாக்கு கரெக்டா இப்போ பார்த்து பல்லு வலி வரும்? பல்லு வலி எப்படி வரும் தெரியுமான்னோனே, இப்போ மீனா என்ன சொல்றாங்கன்னா, எங்க அப்பானா கரும்பு கடையிலேருந்து நெறைய கரும்பு கொண்டு வருவாரு. அத கடிச்சு கடிச்சு எங்க பல்லெல்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்குதுன்னோனே, இவ ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, நம்ம நம்மன்னு வலிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்ஸா சொல்றாரு. ஏங்க நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. நீங்க 1 1/2 கிலோ சாப்பாடு ரெடி பண்ண சொன்னீங்கல்ல, அப்ப இங்க வச்சிருந்த தேங்காவ அணில் கடிக்கிற மாரி நல்லா கடிச்சு தாங்க சாப்பிட்டாங்க ரோஹிணின்னோனே, பாத்தியா அப்புறம் எப்படி உடனே பல்லு வலி வரும்? இந்த பார்லர் அம்மா ஏதோ வேலை பார்த்துருக்குன்னோனே, அதான் கூட ஸ்ருதி போயிருக்காங்கல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமா பேசிட்டு இருக்காங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல என்ன ஆகுதுன்னா, ரோஹிணி வந்து எப்படினாச்சும் இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிட்ட வந்து, "எனக்கு இப்ப பல்லு வலி குறைஞ்சிருச்சு. ஒரு முக்கியமான கிளையண்ட்டுங்க. ரொம்ப பெரிய கிளையண்ட்டுங்க. வாங்கங்க போயிரலாம்னு" சொல்லிட்டு ஒண்ணொன்னா சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஸ்ருதி எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறமா உள்ள டாக்டர பார்க்க போகும்போது, டாக்டர் என்ன சொல்றாருன்னா, "ஒரு பல்ல சொத்தை இருக்குது. அத புடுங்கிருவோம். இல்லாட்டி எல்லா பல்லையும் ஸ்ப்ரெட் ஆயிரும்னோனே." "ஆமா, ஆமா புடுங்கிருங்கன்னோனே" இப்ப ரோஹிணி என்ன சொல்றாங்க, "இல்ல, இல்ல வேணாம். நான் இன்னொரு நாள் வரேங்கிறாங்க." ஆனா ஸ்ருதி விட மாட்டேங்கிறாங்க. அவங்க அப்படிதான் பயந்து சொல்லுவாங்க. நான் பிடிச்சுக்கிறேன்னோனே, "இல்ல ரோகிணி ஒழுங்கா பிடிங்கிருங்க. இல்லாட்டி எல்லா பல்லும் சொத்தையாயிரும். அப்புறம் பல் செட் தான் வைக்கணும் பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியோட கைய பிடிச்சுக்கிறாங்க. டாக்டர் வந்து பல்ல பிடுங்கி விட்டுறாரு. இப்ப ரோஹிணி கோவமா வருது. ஐஸ்கிரீம் கொண்டு வந்து குடுக்குறாங்க. அதையும் ஸ்ருதி வாங்கி சாப்பிட்டுட்டு, அப்புறமா எல்லாருமா வீட்டுக்கு வராங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, அவங்க மலேசியாலேருந்து வந்தாங்கல்ல, அவங்க சாப்பிட்டுட்டு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்புன பிறகு தான் ரோகிணியும், ஸ்ருதியும் வீட்டுக்குள்ள வராங்க. இப்போ உடனே ரோகிணி கிட்ட என்னம்மா என்னாச்சுன்னோனே, பல்லு வலி கொஞ்சமா தான் சொத்தை இருந்துச்சு. டாக்டர் கூட பெறவு பிடுங்கிக்கலாம் தான் சொன்னாங்க. ஆனா இந்த ஸ்ருதி தான் பிடுங்கி விட்டாங்கன்னோனே, இப்போ முத்துக்கும், மீனாக்கும் சிரிப்பா வருது அவங்க பேசுறத பார்த்துட்டு. இங்க வீட்ல வந்து எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் குடுக்கும்போது ரோகிணி மட்டும் டென்ஷனாவே இருக்காங்க. இப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா, "ஆனா நீ இருந்திருக்கலாமா? அவங்களுக்கு மலேசியா பத்தி நெறைய விவரம் தெரியுது. உங்க அப்பாவ எப்படி வெளியில எடுக்கலாம்லாம் கேட்டுருக்கலாம்" அப்படின்னோனே, இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, "அத சொல்லக்கூடாதுன்னு தானே பல்லு வலி வந்ததே" அப்படின்னோனே, "என்னது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மனோஜ். அப்போனே, "இல்ல, இல்ல பாவம் பல்லு வலி வந்துருச்சுல, எப்படி சொல்ல முடியும் சொன்னேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ரவிக்கு வந்து ரெஸ்டாரண்ட்ல வந்து மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. அப்போ பார்த்து ஸ்ருதி கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க மொபைல வந்து சைலன்ட்ல போட சொல்லிர்றாங்க. அவங்க வந்து பேசிட்டே இருக்கிறாங்க. இங்க ஸ்ருதி கால் பண்ணிட்டே இருந்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. எதுனாச்சும் எமர்ஜென்சின்னா தானே இப்படி கால் பண்ணுவோம். ஏன் எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு மொபைல தூக்கி போட்டுறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீனா வந்து முத்து வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் வந்து துபாய் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பார்ட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ முத்து வந்து குடிக்கிறதுக்காக மீனாக்கு கால் பண்ணி பெர்மிஷன் கேட்குறாரு. மீனா என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாருங்கங்க, இந்த மாரி குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க" அப்படிங்கிற மாரி மீனா சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.